விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவுடன் கூட்டணி அமைத்து சேராத இடத்தில் சேர்ந்துவிட்டார் என விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். இதே போலதான் கள்ளக்குறிச்சியில விசசாராயம் முடித்து 68 பேர் இறந்து விட்டார்கள். அப்பொழுது நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட ஆறுல சொல்லிட்டு வந்தோம். அப்ப திருமாவளவன் அவர்களும் அந்த கள்ளச்சாராயம் குடித்த மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுல கூறிவிட்டு அப்பொழுது என்ன சொன்னார்? மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதுக்காக ஒரு மாநாடு நடத்துறேன்னு சொன்னால் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில கூப்பிட்டு பேச வைக்கிறார். திருடங்கையில சாவி கொடுத்த மாதிரி. திருடங்கையில சாவி கொடுத்த எப்படி இருக்கு? அது மாதிரி திமுக ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஏழை எளிய மக்கள், அந்த கடைக்கோட்டில் இருந்து வசிக்கின்ற அந்த மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்து 68 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அதை ஒட்டி மது ஒழிப்பு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு பிறகு அதை போதைப் பொருள் மாநாடு என்று மாற்றி இன்றைக்கு எந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் நடைபெற்றதோ அந்த ஆட்சியாளர் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து மேடைகளை பேச வைத்தால் இதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு. தெரிஞ்சு நிறைய பேச வேண்டியது இருக்குது. பாவம் அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார். சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார். வேற வழி இல்லை. ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைத்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் சொல்வதையெல்லாம் இவர் திருப்பி அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். திரு திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு என்று ஒரு மரியாதை இருந்து கொண்டே இருக்கின்றது மக்களிடத்திலே. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறையெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலைகீழாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எடப்பாடி பழனிசாமியை பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. ஏன் அதை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிவை அவர் சொல்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை.